வணக்கம் உறவுகளை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நைட்டு வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் தான் நிற்கிறேன். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து குளிச்சுட்டு காலைல சாப்பிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய மகள், என்னோடய செல்லக்குட்டி ஸ்கூலுக்கு எப்படி ரெடியாகி எப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போகிற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க என் பொண்ணு, என் செல்லக்குட்டி. இல்லை சாக்ஸ் ஷூ எல்லாத்தையும் உள்ளே வச்சே போடுறியா? முடி கட்டலையா? ஆ சொல்லு. ஆ ஆ அம்மா என்ன இல்லை. பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டாங்க, இப்போ சாக்ஸ் போட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தலை முடி கட்டி விடணும். சாக்ஸ் போட்டியா? ஆ அப்போ ஷூ எப்போ போடுறது? ஆ புரியல. சாமி கும்பிட்டு தான் போடுறதா? புரியல. எப்போ போயிட்டு போகிற தலை எடுக்கட்டு போகிற தலை எடுத்ததுக்கப்புறம் தலை எடுத்த எடுக்கணும்ல, தலை எடுக்கணும்ல. தலை எடுத்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுக்கணும். அது ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, மேக்கப் பவுடர் எடுத்தாச்சு. பவுடர் எடுத்தாச்சு. பவுடர் அப்போ போகிறாங்க. போகிறாங்க. பார்த்தீங்களா எப்படி பவுடர் அப்போ பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா பவுடரை போட்டு வேலை பார்த்தீங்களா, பவுடரை போட்டு அப்பி போட்டு திரும்பி மறுபடியும் டவலாக அதை வச்சுட்டு இருக்கிறேன். ஏன் அதை கரெக்டாக எடுத்து பூச வேண்டியதான் நம்ம? புரியல. திரும்பி சொல்லு. என்ன சொல்லு? எங்கே இருக்க மாட்டேன். முடி நல்லா தான் இருக்குது. பிறகு திரும்பி மறுபடியும் முடி இழக்கணுமா? சரி, ஓகே. பார்த்தீங்களா, மூஞ்ச மறைக்கிறாவா? ஆமாம் இடம்மா. முடி கட்டுறாங்க. நம்ம டவல் இடம்மா. ஆட்டம் என்ன? அம்மா எக்ஸாம் படிக்க போகிறேன். படிக்கலை. அப்போ என்னது ரிவிஷனா? ஏக்கு அடுத்தது என்ன? ஆமாம் எக்ஸாம் படிக்கிறாமா? முடி வாரி கட்டுறாங்க. பார்த்தீங்களா, அவன் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் ஃபோனில்.
என் ஸ்கூலுக்கு பூ வைக்கலாமா என்ன? ஆ அம்மா திரும்ப இருக்கா சிச்சு விடு பேசுறா செலவுடி செலவுடி இருக்கா திரும்ப ஒரே ஒரு வாட்டி திரும்ப ரைட் ஓகே உறவுகளே முடியெல்லாம் வாரி கட்டியாச்சு. அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. சும்மா கவுண்டில் இருக்காங்க. அவங்க முடியை காட்டிட்டேன், முடியை எடுத்துட்டேன். அம்மா முடிய காட்டு. ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றாங்க. பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்ப போகிறாங்க. சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்றாங்க. ஸ்கூலுக்கு ரெடி ஆகி கிளம்ப போகிறாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் தான் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கிளம்ப போகிறாங்க. பாருங்கள் எனக்கு கொஞ்சம் இடத்துல அவனோட பேக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு. அவனோட பேக்கு லஞ்சு வந்து மத்தியானமா? லஞ்சு வந்து மத்தியானம் தான் லஞ்சு. மத்தியானம் லஞ்சு கொண்டு போய் கொடுத்துடலாம்னு சொல்லி இந்த மாதிரி ரெடி ஆகிட்டாங்க. அவங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. என் பொண்ணு போயில எங்கள் வீட்டம்மா தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா அவங்க தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா அதான் என் வீட்டம்மா தான் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சாப்பாடு மத்தியானமா? என்னன்னு சொல்லு. ராசியெல்லாம் பார்த்தா போவாங்களா ஸ்கூலுக்கு? ராசி என்ன? இதுவா லாஸ்டா? பேராசை. நீங்க என்ன ஆசை? பேராசை. கிளம்பிட்டாங்க. பாருங்க கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. பைசல் வராங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா அம்மா? ஏய் போயிட்டு இருக்காங்க. பாருங்க இங்கே தான் பக்கத்தில் தான். எப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம இப்போ இந்த வீட்டிலேருந்து நம்ம காய் சொல்லு போகிறாங்களா. இப்போ இந்த ரோட்டில் நேராக போனால் சிக்னல் இருக்குது. அந்த சிக்னல் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போனால் ஸ்கூலு. இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் வரும். 100 மீட்டர் தாண்டினோட ஸ்கூலுக்கு ரெடி ஆகி போயிட்டாங்க. பார்த்தீங்களா ஸ்கூலுக்கு எல்லாமே காலையில் ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள உண்மையிலே போதுமான ஆயிடும். நமக்கு இல்லை, அவங்களுக்கு தான் வீட்டம்மாக்கு தான் வேலை. அவளை இதாக இன்ட்ரெஸ்ட்டாக அடமெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக போவாங்க. ஆனால் அவளை ரெடி பண்ணி அனுப்புறதுக்குள்ள வீட்டம்மாவுக்கு போதுமான ஆயிடும். பார்த்தீங்களா ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஸ்கூல் வந்து நம்ம பக்கத்தில் தான். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 100 மீட்டர் போனால் ஆப்போசிட்டில் போனால் ஸ்கூலு. சரி ஓகே உறவுகளே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் எல்லாரும் வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.